வெல்கம் டு சுந்தரி கிச்சன். இன்னைக்கு பாருங்கள், இன்னைக்கு வாழைப்பழம் வந்து நேந்திரம்பழம் வாங்கினோம். அந்த நேந்திரம்பழம் 2 பழம் போட்டிருக்கேன். இதுக்கு வந்து கொஞ்சோண்டு நான் எப்போவுமே சொல்கிறதுங்க, எந்த இது அடித்தாலும் கொஞ்சோண்டு ஒரு பிஞ்சு உப்பு போடணும். உப்பு போட்டால் தான் அந்த இனிப்பை எடுத்து கொடுக்கும், ஜீரண சக்தி ஆகும். எப்படி வெல்லம் போடுறேன்றதை பாருங்கள். இப்போ இதுக்கு நான் வெல்லம் தான் போடுறேன். சர்க்கரை வெல்லம் யூஸ் பண்ணுங்க. இப்போ வேனகாலம் ஆரம்பிச்சிருச்சு. வெள்ளை சர்க்கரையை கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்க பார்த்துக்கோங்க. காப்பி டீ குடிக்கிறவங்க அதில் போட்டு குடிங்க. பாலுக்கு குழந்தைகளுக்கு கொடுக்குறதெல்லாம் சின்ன பிள்ளையிலேருந்து கொஞ்சம் காசு கூட தான் இருந்தாலும் ஆரோக்கியமானது. நீங்கள் வந்து சர்க்கரை நாட்டு சர்க்கரை வாங்கி குழந்தைகளுக்கு மட்டும் போட்டு கொடுங்க. பெரியவங்க வந்து நீங்கள் சர்க்கரையை போட்டு கூட குடிச்சிக்கலாம். கொஞ்சம் நல்லா வசதியாக இருக்கோம், நம்ம பரவாயில்லைனாலும் நீங்களும் கூட நாட்டு சர்க்கரைக்கு மாறிக்கோங்க. எல்லாரும் அம்மா மாறினதை நான் சொல்கிறேன், நீங்கள் மாறிக்கோங்க. சர்க்கரை போட்டு அடிச்சிருக்கேன். இப்போ இதில் 1 டம்ளர் பால் ஊற்றுவேன். பசும்பால் தான் காய வச்சது, ஊற்றி படிப்பேன். இப்போ காய்ச்சின பால் ஊற்றிருக்கேன். வாங்க, இன்னைக்கு வந்து நேந்திரம்பழம் பால் நாட்டு சர்க்கரை வெல்லம் போட்டு நாங்கள் ஜூஸ் அடிச்சிருக்கிறோம். இந்த வெயிலுக்கு இதமான பழ ஜூஸு. ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொன்று போட்டு குழந்தைகளுக்கும் கொடுங்க, நீங்களும் கொடுங்க. ஆரோக்கியமாக இருங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். வாழைப்பழம் சாப்பிட மாட்டான்னு சொல்கிற குழந்தைகளுக்கு இந்த மாதிரி வாழைப்பழத்தை ஜூஸாக அரைச்சி கொடுங்க. வெல்லமும் வாழைப்பழமும் கலந்தால் இன்னும் டேஸ்ட் அதிகமாக இருக்கும். அதனால் குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி டெய்லி அரைச்சி கொடுத்தீங்கன்னா ஜூஸு குடிச்ச மாதிரி ஆச்சு, குழந்தைங்களுக்கு வாழைப்பழம் சாப்பிட்ட மாதிரி ஆச்சு, அவங்களுக்கு ஹெல்த் பெனிஃபிட் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக கிடச்ச மாதிரி ஆச்சு. ஸோ அதனால் டெய்லி இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு அரைச்சி கொடுங்க. இந்த மாதிரி ஹெல்த் டிப்ஸ் வேணும் அப்படின்னா சுந்தரிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். டெய்லி இந்த மாதிரி எங்களுக்கு தெரிஞ்ச ஹெல்த் டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு கொடுக்குறோம். தேங்க்யூ.